தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மார்ச் மாதம் 1ஆம் தேதி காலை 8 மணி அளவில் இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் டெல்டா கடலோர பகுதிகளில் பலத்த மழை பெஞ்சிட்ருக்கு. தென் மாவட்டங்களையும் அங்கேயும் மழை தொடங்கி பெஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் வங்கக்கடலில் நீடித்து வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது படிப்படியாக நகர்ந்து மாலத்தீவு அருகே இன்றைக்கி மாலை அல்லது நாளை காலைக்குள்ளே ரீச் ஆகிடும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இதன் காரணமாகவும் அந்த ஒரு நிகழ்வு வலுப்பெற ஆரம்பிக்குது. அதனால் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மழையோடைய தீவிரம் தமிழ்நாட்டில் அதிகரிக்க போகிறது. குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் இன்றைக்கி மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும். அதை பற்றியும் ஒரு விரிவான தகவல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு சோலார் போடுற பிளான் இருந்தால் மறக்காமல் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். உங்கள் வீட்டுக்கு அரசோட மானியம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்சிடியில் சோலார் பேனல் போட்டு தரப்படும். குறைந்த விலையில் சப்சிடி 78,000 வரைக்கும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். பிளான் ஏதாவது வந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு தாராளமாக என்னுடைய நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோ பதிவு போகலாம். இப்போது இந்த ஒரு செயற்கைக்கோள் படத்தில் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் அதிகமான மழை மேகங்கள் நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து வருகிறது. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் அந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அதோடைய உருவமானது ரொம்ப பெருசாக இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா இது வந்து இந்த டைமில் எம்ஜிஓவும் இருக்கிறதுனால அதிகமான ஒரு மழை குவியல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மாலத்தீவு வரைக்கும் நீடித்து வருகிறத நம்ம வந்து இந்த ஒரு செயற்கைக்கோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும். இந்த ஒரு நிகழ்வு படிப்படியாக மாலத்தீவு வழியாக நம்மளுடைய அரபிக்கடலுக்கு பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில் இன்றைக்கி மழை தீவிரமாக இருக்க போது, டெல்டா மாவட்டங்களையும் நாளைக்கு வரைக்கும் மழை தீவிரமாக இருக்கும். சில இடங்களில் கொஞ்சம் பயிர்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தீவிரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மிக கனமழை வரைக்கும் 24 மணி நேரத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது. இந்த புதுக்கோட்டை, அதே போல் நம்மளுடைய நாகப்பட்டினம், காரைக்கால், இந்த ஒரு சரௌண்டிங், திருவாரூர் சரௌண்டிங், தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை சரௌண்டிங், இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்ஸ்பாட்டான ஏரியாக அடுத்த ஒரு 48 மணி நேரத்துக்கு இருக்குது. அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குது. அதனால் இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலத்த மழை அடுத்த ஒரு 48 மணி நேரத்துக்கு இருக்கக்கூடும். இந்த நேரத்தில் இன்றைக்கி நம்மளுடைய திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விருதுநகர், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர், தேனி மாவட்டங்களிலும் மிக கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும். வாட்டர் ட்ராப், ராஜபாளையம், அதே போல் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் ஒரு வெரி ஹெவி ரெயின்ஃபால் வரைக்கும், அதாவது மிக கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. இந்த ஒரு நிகழ்வு பொசிஷன், அதாவது அதோடைய இருப்பிடம், அந்த எந்த இடத்துல இருந்தால் தமிழ்நாட்டுக்கு தென் மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி பகுதிகள், அதாவது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள் சாதகமாக இருக்குமோ அந்த இடங்களுக்கு ஃபேவரான கண்டிஷனில் இன்றைக்கி மாலையிலேருந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக மழையோட தீவிரம் நாளைக்கு வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நாளை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மழை நாளை மறுநாளும் ஆங்காங்கே இருக்கக்கூடும். அடுத்ததாக திங்கட்கிழமைக்கு மேலாம் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் படிப்படியாக குறையக்கூடும். ஆனால் மாலத்தீவில் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் மிக அதிகமாக இருக்க போகிறது. அந்த இடங்களில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய செயற்கைக்கோள் படத்தில் அதிகமான மழை குவியல், அதாவது நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான மழை குவியல் இந்த எம்ஜிஓவும் வந்திருக்கு. இந்த ஒரு காற்று சுழற்சியும் நீடிக்கிறதுனால அதிகமான மழை குவியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாலத்தீவு அருகே நீடித்து வருகிறது. இந்த நேரத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டெல்டா மாவட்டங்களில் நம்ம இந்த வரைபடத்தில் பார்க்காதீங்க. இந்த வரைபடத்துக்கு மாடல்ஸுக்கும் பதிவாகிற, அதாவது ரேடார் இமேஜுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குது. அதாவது ரேடார் இமேஜில் காமிக்கிற அந்த ஒரு மழை அளவுகளை விட மாடல்ஸில் கம்மியாக இருக்கிறதுனால மாடல்ஸை விட டபுள் மடங்கு நம்ம மழை எதிர்பார்க்கிறோம். மாடல்ஸில் 3 சென்டிமீட்டர் காமிச்சதுன்னா 6 சென்டிமீட்டர் ரியாலிட்டியில் இருக்கும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழையோட தீவிரம் இருக்க போகிறது. அடுத்த 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம். அதாவது குறிப்பிட்ட சில இடங்களில் மிக கனமழையும், பல்வேறு இடங்களில் லேசான மழை. அதாவது நம்ம குறிப்பிட்ட இந்த இடங்களில் மட்டும் மழை ஒதுக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஒதுக்கக்கூடிய இடங்களையும் ஓரளவுக்கு லேசான மழையை கொடுத்துட்டு தான் அந்த ஒரு மழை மேகங்கள் ஒதுக்குமே தவிர, மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த ஒரு காற்று சுழற்சி நீட்டிச்சிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். இந்த ஒரு வரைபடத்தில் நம்ம வட்டமிட்ட இடங்களில் மிக கனமழையும், அதாவது சிகப்பு கலரில் வட்டமிட்ட இடங்களில் மிக கனமழையும், கருப்பு கலரில் வட்டமிட்ட இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகக்கூடும். இதில் நம்ம வந்து பிரீஃபாக ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. வட மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் தற்போது இல்லைங்கிறதுனால டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் மட்டும்தான் கூடுதலாக பயன்பெற போகிறது. அதனால் வந்து பெருசாக நம்ம வந்து இந்த மாவட்டங்கள் தான் பிரீஃபாக மழை அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பிரீஃபாக சொல்ல முடியாது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லேசான மழையாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உண்டு. அதாவது நேற்று வரைக்கும் அந்த இடங்களில் ஒரு மழை இருந்திருக்காது, ஒரு கருமேக சூழலாக தான் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு லேசான மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கரூர், திருச்சி இந்த இடங்கள்லாம் இருக்குது. ஆல்ரெடி கரூர் மாவட்டங்களில் நேற்று நல்ல மழை பெஞ்சது குறிப்பிட்டத்தக்க. கரூர், லால்குடி சரௌண்டிங்னா ஓரளவுக்கு நல்ல மழை பதிவானது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
இது தவிர்த்து நாளைக்கு மழை இருக்கும். நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக மழை குறையும். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2வது வாரம் அல்லது 3வது வாரம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது போன்ற ஒரு மழை காலம் அமைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது. நம்ம இந்த வீடியோ பதிவு இவ்வளோ நம்ம முடிச்சிடுறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வி அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.